கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் செய்யலாமா? இது கிட்டத்தட்ட நம்ம சாம்பார் சாதம் மாதிரி தான் இருக்கும். சாம்பார் சாதம் குழைவா இருக்கும். இது கொஞ்சம் உதிரியா இருக்கும். இத பண்றதுக்கு 1 கப் அரிசி, 1/2 கப் துவரம் பருப்ப கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு, கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்திருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை தின் ஸ்லைஸா கட் பண்ணி அதையும் சேர்த்திருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி சேர்த்திருக்கேன். இது கூடவே 4-5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த அரிசி பருப்பு சாதம் கொஞ்சம் எல்லோ கலர்ல தான் இருக்கும். அடுத்து இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூளுக்கு பதிலாக சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியா கட் பண்ண கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். பொதுவா அரிசி பருப்பு சாதத்துல காய் எதுவும் சேர்க்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமேன்னு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 தக்காளியை தின் ஸ்லைஸா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கழுவி வச்சிருக்க அரிசி பருப்பையும் இது கூட சேர்த்து மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறிக்கலாம். இது கூட 2.5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். 1 கப் அரிசி, 1/2 கப் பருப்புக்கு 2.5 கப் தண்ணி கரெக்டா இருக்கும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் நெய் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் குக்கர் ஓபன் பண்ணிக்கலாம். நல்ல கம வாசனையோட அரிசி பருப்பு சாதம் ரெடி. இதை குவிக்கா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்ல கொடுக்கறதுக்கும் நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.